எனக்குள்ள ஃபியூச்சர் பத்தி அதிகமாவே பயம் இருந்துட்டே இருக்கு. இது நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேனா? இது எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்குமா இப்படிங்கிற ஒரு தாட்ஸ். ஸோ எனக்கு நேற்று ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனா, ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, வாழ்றதுட சாகிறது எவ்வளவு மேல், இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். என்னடா அது, நான் இப்படிலாம் யோசிக்கிற ஆளே இல்லையே, ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டூ அ சிம்பிள் ட்ரிக் இல்லை, சிம்பிள் ஒரு ஹேபிட், செல்ஃப் கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் என்னோட ஜேர்னலிங் நோட் எடுத்தேன், பென் எடுத்தேன், நான் உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பயம் ஏன் கிரியேட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். இதோட ரூட் காசை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதுல இருந்து வெளியே வந்துட முடியும். ஸோ இந்த ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்னு நான் ஜஸ்ட் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். நான் ஏன் பயப்படுறேன்? பிகாஸ் சக்சஸ் ஆகலை அப்படின்னா, அதாவது அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது, இதோட ரூட் காஸ் எங்கேருந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கொஸ்டின் பண்ணேன். அங்கேருந்து நான் கொஸ்டின் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல எங்க வீட்டில் இருக்கிறவங்க, என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா அப்பா பெரியம்மா எல்லாருமே, பாரு உன் ஃப்ரெண்டு இவ்வளோ மார்க் எடுத்துட்டான், நீ இவ்வளோ மார்க் எடுக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நீ இவ்வளோ மார்க் எடுக்கலன்னா உன் லைஃபே காலி, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் நீ ஒரு சக்சஸ்ஃபுல், இல்லைன்னா நீ ஒரு ஃபெயிலியர். பிகாஸ் ஒரு 10th வரைக்குமே நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இந்த எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டிலே நான் இருந்தனால எல்லா ஒரு விஷயத்துலையுமே மேபி நான் ஒரு ரன்னிங் ரேஸ்ல தோத்துட்டேன், எனக்கு எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அவங்க என்ன, அதாவது எனக்காக நான் ஜெயிக்கணுங்கிற அந்த வெறியில இல்லை, நான் தோத்துட்டேன்னா என்ன ஃபெயிலியர்னு சொல்லிடுவாங்க, நான் தோத்துட்டேன்னா என்ன ஒரு வேஸ்ட்னு சொல்லிடுவாங்கங்கிற இந்த ஒரு தாட் ப்ராசஸ். நேற்று அதை எழுதும் போது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. பிகாஸ் சின்ன வயசுல நான் அந்த மார்க் எடுக்கலங்கிறதுக்காக எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நான் ரொம்ப மோசமா பேசுனாங்க. ஆக்சுவலி சீப்பு என்ன மார்க் இது இதெல்லாம் அப்படின்னு ஒரு தடவை 2 தடவை இல்லை. இன்ஃபேக்ட் நான் எப்போ நான் எங்க பெரியமாக்காக பயந்து வீட்டுக்கு வெளியவே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு வீட்டுக்குள்ள போவேன், இல்லைன்னா எங்க பெரியம்மா அடிப்பாங்கன்னு. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, மேக்ஸிமம் திரும்ப ஒரு அப்யூசிவான ஒரு சர்க்கிள்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதனால இந்த ட்ராமாஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னால ஒரு பாத்துல, ஒரு டிசிப்ளின் பாத்துல போக முடியுமான்னு கேட்டா முடியாது. இது நேற்று நான் எழுதும் போது தான் எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் என்னோட பாடியில அந்த எமோஷன் ஸ்டோர் ஆயிருந்துச்சு. நான் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி அதுக்கப்புறம் தான் ரிலீஃபை கொடுத்துச்சு. ஸோ மேபி இப்போ நீங்க இந்த ஒரு தாட்ல இல்லை இந்த ஒரு ஃபேஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், 30 minutes டெய்லி உங்க கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேப்பர் பென் எடுங்க. இந்த மெத்தடை என்னோட கிளைண்ட்ஸ் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இது அப்சல்யூட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்சல்யூட்டா அந்த சென்ஸ் ஒரு 90% ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 90 to 95% சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே கிளைண்ட்ஸை விடுங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட் உட்காந்தேன், நோட் எடுத்தேன், கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப லேசிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் கைண்ட் ஆஃப் சேனல் அப்படின்னா, ஒரு எடிட்டிங் இல்லாம சும்மா ஒருத்தவங்க உட்காந்து பேசுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணிக்கிட்டு நான் என் லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, யூ சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அப்போ டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா நீங்க இருக்கும் போது இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் இது உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ ஓகே, number 1, you just need to identify your past wounds first of all. ஸோ இந்த பாஸ்ட் wounds நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு டெய்லி ஒரு அடுத்த 30 daysக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் என்ன பயங்கரமா இன்ன வரைக்கும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கலாம்? இப்போ லெட்ஸ் சே இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 15 years என்னோட லைஃப்ல இருந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரு 10 to 15 ரிலேஷன்ஷிப்ஸ்ல நான் இருந்திருப்பேன். 15 years, ஆமா. ஆனா எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட பாஸ்ட்ல இருந்த ஒரு wound. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு பெருசா கேர் கொடுத்தது இல்லை, எங்க ஃபேமிலி எனக்கு பெருசா கேர் கொடுத்தது இல்லை. ஸோ அந்த கேர் எனக்கு வேணும்.
அண்ட் ஸோ எங்க வீட்டுல மேக்ஸிமம் திரும்ப எல்லாமே ஒரு கண்ட்ரோலிங் மென்டாலிட்டியோட இருக்கிறதுனால நான் வந்து கண்ட்ரோலிங்கா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பிஹேவியரலா. புரியுதா? ஸோ இது எங்கேருந்து நான் ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னா என்னோட பாஸ்ட் உண்மையில நடந்த ஒரு விஷயம். ஸோ நீங்களுமே இதை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களோட பாஸ்ட் உண்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நோட் பென் எடுத்து டீட்டெயில்டா உட்காந்து எழுதுங்க. என்ன நடந்துச்சு, இன்ன வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நீங்க போயிட்டு பான் பார்ப்பீங்க, மாஸ்பேட் பண்ணுவீங்க, இல்ல வந்து ட்ரிங்க்ஸ், இல்ல வந்து தப்பான சகவாசம், இல்ல மூவிஸ், இல்ல ஸ்க்ராலிங், பிளா 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 இப்படி என்ன ஹாபிட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. ரீசன் என்ன? எனக்கு அந்த ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணவே கூடாதுங்க. இன்ஃபேக்ட் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன்ல, நானும் இப்படிதான் இருந்திருக்கேன், நானும் இப்படிதான் இருக்கேன் சம்டைம்ஸ். ஓகே, நான் இன்னும் ஃபுல் டிசிப்ளின்டா அப்படி ஒரு சூப்பர் டிசிப்ளின் பர்சன்லாம் நான் கிடையாது. நானுமே வந்து சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறேன். ரீசன் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபியர் வந்து இருக்கக்கூடாது. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபியரா இருக்கேன். வேற என்னோட சைல்டுஹுட் அந்த பாஸ்ட் ட்ராமாஸ், நான் பண்ண நிறைய பாவங்கள், இது எல்லாமே அடிக்கடி கண்ணு முன்னாடி வருது. ஸோ அதனால இது பயங்கரமா ரிகரேட்டுக்கும் ஷேமுக்கும் கில்ட்டுக்கும் ஃபீல் பண்ண வைக்குது. அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் டைவர்ட் ஆகணும், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகணும். இருக்காக தான் நான் போயிட்டு எந்த ஒரு பேட் ஹேபிட்டா இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஏன் நான் ஒத்துப்பேன்? If you are a disciplined man or a woman, you just need to accept, yes, ஆமா இதனாலதான் நான் பண்றேன், ஆமாங்க அதனாலதான் நான் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து ஒரு தொடர்ந்து பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் ஒரு விஷயத்துல வந்து ஓகே ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா அதை திரும்பி நான் பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் போலீஸ் எக்ஸாம், பாக்ஸிங், கராத்தே, டான்ஸு எல்லாத்துலயுமே ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் எனக்கு அது ஒரு விஷயம் வந்து எங்கேயோ தோத்துட்டேன் இல்ல வரல அப்படின்னா அதை நான் பண்ணணும், ட்ரை பண்ணணும். இப்படி கன்சிஸ்டன்டா நான் வந்து பண்ண நினைச்சதே கிடையாது. டிசிப்ளினோட அந்த விஷயத்த பண்ண நான் நினைச்சதே கிடையாது. காரணம் என்னன்னா, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஒருவேளை நான் ஃபெயிலியரை தோத்துட்டேன் அப்படின்னா எல்லாருமே என்ன ஃபெயிலியர்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு விஷயத்த பண்ணேன்னா அவ்வளோதான். பட் நான் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோட 3 years ஆஃப் ஜேர்னி எல்லாமே இந்த சேனல்ல இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நான் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கனால தான் எனக்கு இவ்வளவு பயம் இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் எப்பவுமே எனக்கு ஒரு 6 months ஒரு விஷயத்த பண்ணுவேன், பிடிக்கலையா அவ்வளவுதான். இல்ல 1 மாசம் ஒரு விஷயத்த பண்ணுவேன், பிடிக்கலையா இல்ல செட் ஆகலையா, எதுவுமே எனக்கு ரிசல்ட் வரலையா அவ்வளவுதான். பட் நான் ரிசல்ட்டே இல்லைனாலும் இப்படி அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்குள்ள அந்த பேட்டர்ன், அந்த ஒரு லூப் வந்து உடையுது இல்லையா. அதனால என்னோட ஓல்டு கம்ஃபர்ட், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல வந்து க்ரஷ் ஆகுது. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து என்னன்னா, இல்ல நீ இப்படி இருந்ததே இல்லையே, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது, ரைட்? ஸோ உங்களுக்குள்ளுமே உங்களோட ஒரு கம்ஃபர்ட் செல்ஃப் இருப்பான். அவன் உங்களை இம்ப்ரூவ் ஆக விடுவானா அப்படின்னு கேட்டா, இம்ப்ரூவ் எதுக்கு? கம்ஃபர்ட். பட் எவ்ரி மேன், யூ ஜஸ்ட் நீட் டு லீன் பிஹைண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அப்படின்னா நம்ம ஒரு மேஸ்குலினா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளை புஷ் பண்ண கத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி முன்னுக்கு போகணும். விமன்ஸுக்கு இந்த தியரி ஒர்க் அவுட் ஆகாது. பட் மேபி இஃப் யூ ஆர் சோ ஆம்பிஷியஸ் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆம்பிஷியஸா இருக்கீங்க, எனக்கு ஒரு விஷயத்துல பண்ணீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். ஸோ just do this habit for next 30 days, right? செல்ஃப் கொஸ்டின் பண்ணுங்க. ஏன், எதனால, எதுக்கு, ஏன் இப்படி, ஏன் அப்படின்னு அவங்கள நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களோட பாஸ்ட் வூண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் காமா இருக்கு, ரிலாக்ஸ்டா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, என் கூட என்னால இருக்க முடியுது. ஏன்னா இந்த எமோஷன்ஸை நான் என்னைக்குமே ஃபீல் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். Every leaders who follow this habit, let's say 30 to 1 minute
சாரி 30 to 1 hour அவங்க சால்டிடியூட்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். எவ்ரி லீடர், ஓகே, ஸோ நீங்க பாக்குற எல்லாருமே லீடர் ஆயிட மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். நீங்க என்னோட கோச்சிங் நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கம்யூனிட்டி இருக்கு, ஜஸ்ட் ஃபார் 999 rupees மந்த்லி. ஸோ அங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், வீக்லி வந்து கிளாஸஸ் இருக்கும். தென் வந்து உங்க மைண்ட் செட் பீப்புள் நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். தென் அப்பப்போ நாங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏதாவது கொடுப்போம். ஸோ இது எல்லாமே உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்கிள் இல்லாதனாலதான் நீங்க திரும்பி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் ஒரு ப்ராப்பரான சர்க்கிள், ஒரு ப்ராப்பரான சரௌண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் போது you will become a 50% improvement in your discipline journey, right? So be strong, stay positive. This is KG, and I will see you in another video. Thanks for watching my video. And daily 7:15 வீடியோஸ் வரும் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. உங்களுக்கு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னா கீழே ஷெட்யூல் லிங்க் முன்னாடி சொன்ன வாரத்துக்கு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.